ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெசர்ட் ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். குனாஃபா ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப ரீல்ஸு அது இதுன்னு பார்த்து வந்துட்டு ரொம்ப டெம்ப்டான ஒரு டெசர்ட்டு. ஸோ நம்ம வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீட்டிலேயே செஞ்சு பார்த்தோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குனாஃபாவோட ஃபில்லிங்க்கு வந்துட்டு நம்ம விப்பிங் க்ரீமும் அப்புறமா வந்துட்டு மொசல்லா சீஸும் வந்துட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து விப்பிங் க்ரீம். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ஒன்று வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு நம்ம வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ணலாம். பால், கார்ன்ஃப்ளவர், பவுடர் சுகர்லாம் போட்டு நான் வந்து விப்பிங் க்ரீம் இருந்தது, அதனால் வந்துட்டு இதையே வச்சு ரெடி பண்ணுறேன். இதில் வந்துட்டு 2 பவுடர் வந்து கொடுத்துருந்தாங்க ஆஃபரில். நான் உங்களுக்கு இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இப்போ அதில் வந்து ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்து நம்ம கொட்டிட்டு அதில் வந்துட்டு கோல்டு வாட்டர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறோம். கோல்டு வாட்டர் அப்படி இல்லைனா கோல்டு மில்க் வந்துட்டு மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். ஆனால் கையை வலிச்சிருச்சு. இது வந்து ரொம்ப நேரமாக விஸ்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நானும். ஒரு 5 to 10 minutes கிட்ட வந்துட்டு ஆச்சு இது ஃபுல்லாகவே நம்ம க்ரீமாக வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு பதிலாக வந்துட்டு பால், கார்ன்ஃப்ளவர், அப்புறமா வந்துட்டு பவுடர் சுகர் இந்த 3ம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யலாம். ஆனால் வந்துட்டு நான் இன்றைக்கி விப்பிங் க்ரீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிலேயே பண்ணிட்டேன். இதில் நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், இதிலே வந்துட்டு சுகர் சேர்த்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் வந்துட்டு ஒரு 10 minutes போராட்டத்துக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டவ். நான் வந்துட்டு குனாஃபா டவ் வந்து எனக்கு கிடைக்கல, அதனால அமேசானில் இந்த மாதிரி மெல்லிஸான சேமியா வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு உதுத்து போட்டுக்கோங்க. இது வந்து பாயாசம் செய்கிற சேமியாவும் அந்த மாதிரி பெருசாக இருந்தது நீளமாக. ஆனால் வந்துட்டு மெல்லிஸாக தான் இருந்தது. இது இந்த மாதிரி வந்துட்டு மிக்சர் மாதிரி நல்லா உதுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதில் வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதோட நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. பட்டரை, மெல்டட் பட்டர். ஸோ இதோட வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு கேக் ட்ரே தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரவுண்ட் ட்ரே இருந்தால் ரவுண்ட் ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட ரவுண்ட் ட்ரே இல்லை, அதனால வந்துட்டு நான் கேக் ட்ரே வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு கேக் ட்ரேயில் வந்துட்டு கீழே வந்துட்டு பட்டர் தடவியாச்சு. ஸோ நம்ம பட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சேமியாவை வந்துட்டு இப்போது இதில் வந்துட்டு நல்லா பேஸ்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லேயர். குனாஃபாக்கு வந்துட்டு மொத்தமாக 3 லேயர் வரும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் லேயரோட சேமியா வந்துட்டு ரெடி பண்ணுறோம். அதை வந்து நல்லா டம்ளர் வச்சு கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ ஒன்றோட ஒன்று வந்துட்டு ஒட்டி இருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த விப்பிங் க்ரீம், ரெடி பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீமை வந்துட்டு இதோட சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் மொசரல்லா சீஸ் இதுக்கு மேலே. இது கூட வந்துட்டு மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸும் வந்துட்டு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்ஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே மறுபடியும் இது வந்து செகண்ட் லேயர் வந்து விப்பிங் க்ரீமும் மொசரல்லா சீஸும் வச்சுருக்கோம். இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியா வந்து இதுக்கு மேலே போட்டு நல்லா வந்துட்டு தட்டி விட்டுக்கலாம். இந்த சேமியாவை எடுத்து பட்டரில் மிக்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு நல்ல ஸ்மெல் வந்தது. ஸோ அவ்வளோதான். இது இப்போ வந்துட்டு நம்ம மைக்ரோவேனில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சைட் பை சைடாக வந்துட்டு நம்ம சுகர் சிரப் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கொதிக்கும் போதே வந்துட்டு ஏலக்காவும் வந்துட்டு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துருங்க. அந்த ஸ்மெல்காண்டி நல்லா இருக்கும் ஏலக்காய் ஸ்மெல்லு. ஸோ அது நல்லா கொதித்து வரட்டும். அவ்வளோதான், நம்மளோட சுகர் சிரப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ போய் நம்ம மைக்ரோவேனில் வந்து வச்சிடலாம். 10 minutes வந்துட்டு நான் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். ப்ரீஹீட் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரீஹீட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 minutes வந்துட்டு
இப்படியே வந்துட்டு வச்சிடலாம். இந்த 10 மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு கேக் ட்ரேயில் வந்துட்டு நான் பட்டர் தடவி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்துட்டு திருப்பி போடணும். இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி அந்த கேக் ட்ரேயில் வந்து நான் மாற்ற போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு சைடில் இன்னொரு கேக் ட்ரேயில் வந்துட்டு பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போது அந்த தட்டை வந்துட்டு அப்படியே இந்த கேக் ட்ரேயில் வந்து மாற்றியாச்சு. அந்த மாத்திரை ப்ராசஸ் வந்து என்னால் காமிக்க முடியல, எனக்கோ உடஞ்சிருமோன்னு பயம், அதனால அப்படியே காமிக்கலை. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். அந்த பக்கமாக ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணோம். இப்போ இந்த பக்கமாக ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணிடுவோம். அவ்வளோதான், பேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட குனாஃபா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை வந்துட்டு ஊற்றிக்கலாம். இதுவே நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்வில் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு தவா வச்சு பண்ணுங்க. அதே தான், இந்த பக்கமும் 10 மினிட்ஸ் அந்த பக்கமும் 10 மினிட்ஸ் தான். ஸ்டவ்வில் பண்ணணுன்னாலும் தவாலையும் வந்துட்டு நீங்கள் மாற்றி போடணும். 2 தவா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இது ஆறுனதுக்கப்புறமா சுகர் சிரப் வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும், என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க. கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரி வீடியோ வந்து பண்ணலான்னு சொல்லி. இதுக்கு வந்து பிஸ்தா பவுடர் வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட பிஸ்தா பவுடர் வந்துட்டு இல்லை, அதனால் வந்துட்டு நான் என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ லிட்டில் ஹார்ட் எடுத்து டெக்கரேட் பண்ணிட்டேன். ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.